களவன். அத்தியாயம் 16. தஞ்சை அரண்மனையில் வீற்றிருந்தார் குலோத்துங்கர். தஞ்சையின் நிர்வாகத்தினை கவனித்து வரும் அமைச்சர் செம்பிய வேளாளருடன் பேசிக் கொண்டிருந்தார். தஞ்சை பண்டாரங்களின் நிலவரம் என்ன? போதுமான அளவு தானியங்களின் இருப்பு உள்ளதல்லவா? திடீரென்று ஒரு போர் தொடுக்க நேரிட்டால் இருப்பதை வைத்து சமாளித்துவிட இயலுமல்லவா? முடியும் அரசே. போர் என்றாலும் அது நிகழுமிடம் தஞ்சை என்று இல்லாதவரை சமாளிக்கலாம். தாக்குதலை நாம் துவங்குவதாக இருப்பின் களத்தை நாம் தீர்மானிக்கலாம். எதிரிகள் துவங்குவார்கள் எனில் நாம் கூற முடியாதல்லவா? இப்போது போர் வரும் சூழ்நிலை எதுவும் இருப்பதாக தெரியவில்லையே அரசே. நானும் அப்படித்தான் நினைத்து கொண்டிருக்கிறேன். ஆனால் வந்து கொண்டிருக்கும் தகவல்கள் அதனை பொய்யாக்கிவிடும் போல தெரிகிறது. அது இருக்கட்டும். புகாரிலிருந்து ஏதாவது தகவல் உண்டா? ஐயப்படும்படியாக ஏதேனும் நிகழ்வு உண்டா? இதுவரை அப்படி எதுவும் இல்லை அரசே. என்றாலும் தொடர் கண்காணிப்பு இருக்கிறது. இவ்வாறு செம்பியனார் கூறிக்கொண்டிருக்கும் போதே உள்ளே நுழைந்தான் வாயிற்காவலன். வணக்கம் அரசே. பெருவணிகர் தாழிமாணிக்கனார் வந்துள்ளார். தங்களை காண ஏதோ அவசர விஷயமாம் என்றான். வரச் சொல்லுங்கள் அவரை என்ற குலோத்துங்கர், இதோ வந்துவிட்டது போருக்கான முகாந்திரம் என்றார் சிரித்து கொண்டே. அதற்குள் உள்ளே வந்த தாழிமாணிக்கனார் அரசர் அமைச்சர் என இருவரையும் வணங்கினார். அரசருக்கு எதிரே இருந்த ஆசனத்தில் அரசர் கூறிய பின்பு அமர்ந்தார். வணிகம் எல்லாம் எப்படி உள்ளது தாழிமாணிக்கனாரே? குறையேதும் இல்லையே. உள்நாட்டு வணிகத்தில் சற்று சுணக்கம் உள்ளதாக கூறுகிறார்களே. கடைசியாக எந்த நாட்டிற்கு சென்றீர்கள்? உள்நாட்டு வணிகம் நாளடைவில் சரியாகிவிடும் அரசே. காலநிலை மாற்றத்தால் வெளியிலிருந்து வரும் பொருட்களின் வரத்து குறைந்துள்ளது. சில திங்களில் சரியாகிவிடும். கடைசியாக ஈழம் சென்று நேற்றுதான் திரும்பினேன் அரசே. அவசரம் என்பதால் உடனடியாக உங்களை காண இங்கு வர வேண்டியதாயிற்று. நாகையில் நேற்றுதான் தரையிறங்கியிருப்பீர்கள். இரவு முழுவதும் பிரயாணித்திருக்கிறீர்கள் இங்கு வர என்றால் விஷயம் முக்கியமானதுதான் போல. சரி, சொல்லுங்கள். நமது தூதுக்குழு ஈழத்தில் கால் வைத்திருக்கிறது அரசே. அதற்கு முன்பே சாளுக்கியத்தின் தூதுக்குழுவினரோடு சந்திப்பை நடத்திவிட்டான் ஈழத்து அரசன் என ஆரம்பித்து திகம்பரனார் தன்னிடம் கூறிய விஷயங்கள் அனைத்தையும் அரசரிடம் கூறினார் தாழிமாணிக்கனார். முகத்தில் எந்தவித மாறுதலையும் காட்டாமல் அமைதியாக கேட்டுக்கொண்டிருந்தார் குலோத்துங்கர். ஓ, வேங்கியின் மீது கண் வைத்துள்ளானா விக்ரமாதித்தன்? அதனால்தான் அவ்வப்போது அங்கு பிரச்சனைகளையும் கலவரத்தையும் தூண்டிவிடுகிறானா? இருக்கட்டும், வேறு என்ன தகவல்? வேறென்ன தகவல் வேண்டும் அரசே? ஏற்கனவே சாளுக்கியரோடு பேச்சுவார்த்தையை முடித்துவிட்ட ஈழத்து அரசன் இனி நாம் அனுப்பிய குழுவினரோடு பேச என்ன உள்ளது? வேண்டுமென்றே நம்மை எதிரியாக்கிக் கொள்ள ஆசைப்படுகிறான் போலும் அவன் என்றார் அமைச்சர் செம்பியனார். நம்மோடு எக்காலத்தில் அவன் நட்போடு இருந்தான் அமைச்சரே. நாமத்தான் இப்போதும் நல்லுறவிற்கு கை நீட்டியுள்ளோம். அதற்குள் சாளுக்கியர் கைகளை பற்றி கொண்டான் போலும். பெண்ணோடு சேர்த்து வேங்கி நாடும் தருவதாக சாளுக்கியன் வாக்களித்த பின்பு வேறென்ன செய்வான் அவன்? புன்னகையோடு கேட்டார் குலோத்துங்கர். என்ன அரசே, நடக்கவிருக்கும் விபரீதம் புரியாமல் பேசுகிறீர்கள்? நமது தூதுக்குழு அவனிடத்தில் உள்ளது அரசே. அவர்களுக்கு ஏதேனும் ஆபத்து எனில் என்றார் தாழிமாணிக்கனார். அந்த ஒரு தவறை மட்டும் செய்ய மாட்டான் விஜயபாகு. நமது தூதுவனை தொட்டால் என்ன நடக்கும் என்பதனை எனது முன்னோன் ராஜராஜன் உணர்த்திவிட்டு போயிருக்கிறான் இவ்வுலகிற்கு. சோழ தூதுவனை தொட்டதற்காக ஒரு நாடே காணாமல் போயிருக்கிறது என்பதை ஈழத்து அரசனும் அறிவான். அதனால் அந்த தவறை செய்யவே மாட்டான் என்றார் குலோத்துங்கர். எனில் நம்மோடு நட்புறவு கொள்ள சம்மதிப்பானோ? எதற்கு வம்பென்று இரு தரப்பினரோடும் நிற்பானோ கேட்டார் செம்பியனார். அப்படி அவனே நினைத்தாலும் சாளுக்கியன் விட்டு விடுவானா? நமக்கு எதிராக தூண்டத்தான் செய்வான். அதுதான் நான் எதிர்பார்ப்பதும். வேறு என்னதான் செய்வான் ஈழத்து அரசன் என நீங்கள் நினைக்கிறீர்கள் அரசே? செய்வான், எதையாவது செய்வான். நம்மை அவமதிப்பதாக நினைத்து எதையாவது செய்வான். ஆனால் அதுதான் நாம் அவனுக்கு இட்டிருக்கும் தூண்டில் என்பதை அறியாது போவான் என்று கூறி புன்னகைத்தார் குலோத்துங்கர். உள்ளுக்குள் ஏதோ ஒரு திடமான திட்டம் வைத்திருக்கிறார் அரசர் என்பது தெளிவாக புரிந்தது அங்கிருந்த இருவருக்கும். இனி செய்ய வேண்டியது பற்றி என இழுத்தார் செம்பிய வேளாளர். வேங்கிக்கு இன்னும் கொஞ்சம் படைகளை அனுப்ப சொல்ல வேண்டும். அங்கு நிர்வாகத்தில் இருக்கும் இளவரசன் வீர சோழனுக்கு இந்த தகவல் அனுப்பப்பட வேண்டும். சாளுக்கிய எல்லை கண்காணிக்கப்பட வேண்டும். எந்த ஊடுருவலும் வேங்கியில் நுழையாதவாறு சாளுக்கியத்தோடு இருக்கும் எல்லா தொடர்பையும் துண்டியுங்கள். சாளுக்கியம் வழியாக வேங்கி வரும் எல்லா வழிகளையும் அடையுங்கள். வணிகர்களே ஆயினும் மல்லை வந்து நம்மை தாண்டி வேங்கி செல்லட்டும் என்று உத்தரவுகளை பிறப்பித்தார் குலோத்துங்கர். செய்துவிடலாம் அரசே. அத்தனையையும் உடனடியாக செய்ய ஏற்பாடு செய்கிறேன் என்றார் செம்பியனார். எனில் எனக்கு அனுமதி கொடுங்கள் அரசே, நான் புறப்படுகிறேன் என எழுந்தார் தாழிமாணிக்கனார்.
நல்லது. ஆனால் சிறிது காலத்திற்கு ஈழத்துடனான வணிக தொடர்பை குறைத்து கொண்டே வாருங்கள். அவசியமின்றி நீண்ட நாட்கள் அங்கு தங்கும்படியான பெரும் கலன்கள் எதனையும் அனுப்ப வேண்டாம் என்றார் குலோத்துங்கர். புரிகிறது அரசே, அப்படியே செய்கிறேன், விடைபெறுகிறேன் என்ற தாழிமாணிக்கனார் அங்கிருந்து வெளியேறினார். அவரை தொடர்ந்து செம்பியன் வேளாளரும் புறப்பட ஆயத்தமானார். வேறு ஏதாவது முன்னேற்பாடுகள் செய்ய வேண்டும் என்று உங்களுக்கு தோன்றுகிறதா என கேட்ட அரசரை வியப்போடு நோக்கினார் செம்பியனார். என்னென்ன செய்ய வேண்டும் என்பதைத்தான் நீங்களே கூறிவிட்டீர்களே அரசே. எதையோ கவனிக்காது தவற விடுகிறேனோ என்று தோன்றுகிறது எனக்குள். அதனால்தான் கேட்டேன். எதற்கும் நம் தளபதி கருணாகர தொண்டைமானை ஒரு தடவை இவ்விஷயமாக கலந்து பேசுவது நல்லது என்று தோன்றுகிறது அரசே. மிக சரியாக சொன்னீர்கள். அவருடைய பார்வை வேறு விதமாக இருக்கும். வேங்கியிலிருந்து அவர் திரும்பிவிட்டாரா? நாளை மறுநாள் இங்கு வந்து விடுவார் என தகவல். வேங்கியிலும் பெரிய பிரச்சனை ஏதும் இல்லை என கேள்வி. இதுவரை இல்லை, இனிமேல் எப்படி என்று சொல்வதற்கில்லை. கவலை இல்லை, வீர சோழன் அங்கிருக்கிறான், பார்த்து கொள்வான் என்று குலோத்துங்கர் கூறினாலும் அவரது மனதில் வேறு எண்ணங்கள் ஓடிக்கொண்டிருந்தன. அப்படியானால் தளபதியை நேராக தஞ்சைக்கே வந்துவிடும்படி தகவல் அனுப்பிவிடவா? வேண்டாம், நானே சோழபுரத்தில் சந்தித்துக் கொள்கிறேன். நீங்கள் போய் மற்ற வேலைகளை கவனியுங்கள் என்று குலோத்துங்கர் கூற அங்கிருந்து விடைபெற்று சென்றார் செம்பிய வேளாளர். ஈழத்தரசனின் அடுத்த நடவடிக்கை என்னவாக இருக்கும் என இங்கே சோழ மன்னர் யோசித்து கொண்டிருக்க, சோழத்திலிருந்து வந்த தூதுக்குழுவின் முன்பு அமர்ந்திருந்தான் ஈழத்து மன்னன் விஜயபாகு. இம்முறை சாமுண்டன் மட்டுமே உடனிருந்தான். சோழத்திலிருந்து எங்களை நாடி ஒரு குழு வந்திருப்பதில் எனக்கு மகிழ்வுதான். சொல்லுங்கள், என்ன செய்தி உங்களின் மன்னரிடமிருந்து கேட்டான் விஜயபாகு. முக்கிய செய்தி என எதுவும் இல்லை அரசே. தேவையற்ற பகையை அவசியமின்றி வளர்க்க வேண்டாம் என நட்புறவு நாடி எங்களை அனுப்பியுள்ளார் எங்களின் மன்னர் என்றார் திகம்பரன். புகையையும் பகையையும் அத்தனை எளிதாக மறைத்துவிட முடியாது என்பார்கள். என்றாலும் சோழ மன்னராக வந்து நட்புக்கரம் நீட்டியமைக்கு மகிழ்ச்சிதான். பதிலுக்கு என்ன செய்ய வேண்டும் ஈழம் என எதிர்பார்க்கிறீர்கள்? எதையும் எதிர்பார்த்து நாங்கள் அனுப்பப்படவில்லை அரசே. நமக்குள் ஒரு புதிய உறவை புதுப்பிக்க வந்துள்ளோம், அவ்வளவுதான். ஆனாலும் ஒரு விஷயம் பற்றி மட்டும் தங்களிடம் கேட்டு வர சொன்னார் என ஆரம்பித்தார் திகம்பரன். எது பற்றி என்று குறிப்பிட்டால் பதிலளிக்க இயலும். சோழிய வரையறை பற்றி ஏதாவது தகவல் கிடைத்ததா? அவரை பிடித்து விட்டீர்களா? அப்படி ஒரு வேளை பிடித்திருந்தால் எங்களிடம் ஒப்படைக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டார் என திகம்பரன் கூற ஈழத்தரசனின் முகம் மாறியது. அதனை கவனித்து கொண்டார் திகம்பரன். விரைவில் பிடித்து விடுவோம். ஈழத்திற்குள் தான் சுற்றி கொண்டிருப்பான். இங்கிருந்து தப்புவது என்பது யமனாலும் முடியாது என்றான் விஜயபாகு. சோழ தேசத்திற்குள்ளும் அவனால் நுழைந்துவிட முடியாது. எனில் அவன் போகக்கூடிய ஒரே இடம் சாளுக்கியமாகத்தான் இருக்க முடியும் என தூண்டிலை வீசினார் திகம்பரன். இங்கிருந்து தப்பினால்தானே வேறெங்கும் போக? அதிருக்கட்டும், குறிப்பாக சாளுக்கியத்திற்கு செல்வான் என்கிறீர்களே, எப்படி? ஏதேனும் தகவல் உண்டா? நம்மிடம் இருந்து தப்ப நினைப்பவன் நமது எதிரியின் இருப்பிடத்தினை தானே நாடி செல்வான். அதை வைத்துத்தான் சொன்னேன் அரசே என்ற திகம்பரன் நமது எதிரி என்ற வார்த்தைகளை வேண்டுமென்றே அழுத்தி கூறினார். அதை விஜயபாகவும் கவனித்து கொண்டான். எம்மை நேரடியாக எதிர்க்காத எவரையும் நான் எதிரியாக கருதுவதில்லை. அதை விடுங்கள். சோழிய வரையன் கிடைத்தவுடன் அவனை பத்திரமாக அனுப்பி வைக்கிறேன் என சோழ மன்னரிடம் நானே கூறியதாக கூறிவிடுங்கள் என்றான் விஜயபாகு. இதனை கூறும்போது குரூரமான ஒரு புன்னகை மிளிர்ந்தது அவனிடத்தில். மிக்க மகிழ்ச்சி அரசே. நாங்கள் வந்த வேலை முடிந்ததாக உணர்கிறோம். நாளைய மறுதினம் நாங்கள் நாடு திரும்ப உள்ளோம் என்றார் திகம்பரன். இவ்வளவு விரைவிலா? ஒரு காலம் அனுமதிக்க முடியாது. நட்பு நாடி இத்தனை தூரம் வந்திருக்கும் உங்களை உடனே திருப்பி அனுப்பினால் என்னை பற்றிய மதிப்பு என்னவாகும் சோழ மன்னரிடத்தில்? அதனால் ஒரு வார காலமாவது இங்கு தங்கித்தான் செல்ல வேண்டும். எங்களது விருந்தோம்பல்களையும் நீங்கள் உணர வேண்டுமல்லவா என்றான் புன்னகையோடு. நன்றி அரசே, தங்களின் பெரிய உள்ளத்திற்கு நன்றி. என்றாலும் அங்கு சில முக்கிய பணிகள் உண்டு என திகம்பரன் கூறி முடிக்கும் முன்பு, நான் தான் முன்பே கூறிவிட்டேனே, எங்கள் அனுமதியின்றி எமனாலும் இங்கிருந்து செல்ல முடியாது என்று என விஜயபாகு கூறியதில் ஒரு எச்சரிக்கை ஒளிந்திருப்பதை புரிந்து கொண்டார் திகம்பரன். தங்களது விருப்பப்படியே நடக்கட்டும் அரசே என மறுப்பேதும் கூறாது ஒப்புக்கொண்டார் திகம்பரன். ஏதோ ஒரு காரணத்திற்காக தங்களை இங்கிருந்து நகராதவாறு செய்கிறான் ஈழத்து அரசன் என்பது புரிய வர உள்ளுக்குள் ஒரு சிறு கலக்கம் தோன்றியது. நல்லது, நீங்கள் அனைவரும் சற்று ஓய்வெடுத்துக் கொள்ளுங்கள். இந்த சிறு மாளிகை உங்களுடையது என நினைத்து கொள்ளுங்கள். எது தேவை எனினும் தயங்காது கேளுங்கள். இங்கிருக்கும் பணியாட்கள் உங்களை நன்கு கவனித்துக் கொள்வார்கள். வெளியில் உங்களின் பாதுகாப்பிற்காக வீரர்களும் உள்ளார்கள். நகரை சுற்றி பார்க்க வேண்டுமெனில் அவர்களின் உதவியோடு செல்லுங்கள்.
நான் மறுபடி உங்களை விரைவில் சந்திக்கிறேன் என்ற விஜயபாகு அங்கிருந்து புறப்பட்டு சென்றான். அவனுக்கு தெரியாமல் இங்கிருந்து கொண்டு எதையும் செய்யவும் முடியாது, இங்கிருந்து நகரவும் முடியாதபடி தங்களை பாதுகாப்பு வளையத்திற்குள் வைத்திருக்கிறான் ஈழத்து அரசன் என்பது புரிந்தது அங்கிருந்த அனைவருக்கும். நேராக சாளுக்கியர் குழு தங்கி இருந்த விருந்தினர் மாளிகைக்கு சென்றான் விஜயபாகு. திடீரென்று நுழைந்த அவனை கண்டு ஏதோ நடந்துள்ளது என்பதை ஊகித்து கொண்டார் தேவதத்தன். உள்ளே நுழைந்த விஜயபாகு எவர் முகத்தையும் பாராது சட்டென்று கேட்டான் அந்த கேள்வியை. உங்களில் எவரெவருக்கு சோழம் செல்ல விருப்பம் உள்ளது நாளை என்று கேட்டான். சாளுக்கிய குழுவினர் அத்தனை பேரும் அதிர்ந்து போய் நின்றனர். யமலோகத்திற்கு எவர் செல்கிறீர்கள் என இத்தனை எளிதாக கேட்கிறானே என மிரண்டு போய் நின்றனர். மீதியை அடுத்த அத்தியாயத்தில் காணலாம். அத்தியாயம் 17. துறைமுக பகுதியின் மேற்கு வாயிலில் சந்தேகப்படும்படியாக மூவரை பிடித்து வைத்துள்ளோம் என அமுதன் கூறியவுடன் பரபரப்பானான் செங்கோடன். ஒருவேளை அவர் சோழியவரையனாக இருந்தால் தன்னுடைய மதிப்பு அரசனிடத்தில் பல மடங்கு உயர்ந்து விடுமே. எவராலும் பிடிக்க முடியாத சோழியவரையனை மட்டும் தான் கைது செய்துவிட்டால் நினைக்கவே உற்சாகம் கரை புரண்டோடியது அவனுக்குள். அமுதனை அழைத்து கொண்டு விரைந்தான் அந்த இடத்திற்கு. காவலர்களுக்கு நடுவில் நின்று கொண்டிருந்த அந்த மூவரையும் கவனித்தான் செங்கோடன். மத்திம வயதில் 2 பெண்கள், அவர்களை விட சற்று வயது அதிகமானவனாக ஒரு ஆண். அருகில் சென்று உற்று பார்த்தான் அவரை. யார் நீங்கள்? எங்கிருந்து வருகிறீர்கள்? காவலர்கள் கேட்டதற்கு சரியான பதில்களை கூறவில்லையாமே அதிகாரமாக கேட்டான் செங்கோடன். நாங்கள் ஈழத்தின் கடைக்கோடியிலிருந்து வருகிறோம். இதைத்தான் வந்ததிலிருந்து கூறிக்கொண்டிருக்கிறோம். நம்ப மாட்டேன் என்கிறார்கள் உங்கள் வீரர்கள் என்றார் அவர். பேசும் வழக்கு மொழி ஈழத்தவராக காட்டவில்லையே, சோழவாடை வீசுகிறதே உங்கள் பேச்சில் என்று கேட்டான் செங்கோடன். அதனால்தான் நாங்களும் ஐயப்பட்டோம் ஐயா, உங்களையும் இங்கு அழைத்து வர வேண்டியதாயிற்று என்றான் அமுதன். சோழ நாட்டவன்தான் ஐயா. ராஜராஜர் காலத்தில் ஈழம் வந்து இங்கேயே இருந்தாகிவிட்டது. ஆயுசு முடிவதற்குள் சோழம் திரும்பிவிட வேண்டும் என்ற ஆசை. ஏதாவது ஒரு வணிக களத்தினரை பிடித்தாவது சோழம் செல்ல வேண்டும் என்ற எண்ணத்தில் இங்கு வந்தோம். உள்ளேயே விடமாட்டேன் என்கிறார்கள் என்றார் அவர். ஏன், இது நாள் வரை ஈழத்தில் தானே இருந்தீர்கள், இப்போது என்ன குறையென்று அங்கு செல்ல நினைக்கிறீர்கள்? கோபமாக கேட்டான் செங்கோடன். இவள் என் தங்கை ஐயா. இவளது கணவன் சென்ற திங்கள் நச்சுப்பாம்பு கடித்து இறந்து விட்டார். ஒரு மாறுதல் அவசியம் தேவையாக இருந்தது. எங்களுக்கென இங்கு வேறு எவரும் இல்லாததால் மிச்சம் இருக்கும் உறவுகளை காணலாம் என சோழம் செல்கிறோம். இங்கு ஒன்றும் குறையில்லை ஐயா என்றார் அவர். நீங்கள் கூறுவதை நாங்கள் எப்படி நம்புவது? கோபமாக கேட்டான் செங்கோடன். இறந்து போன என் தங்கையின் கணவன் சிலைகள் செய்பவன். இந்த பொலனறுவா நகரத்து கோவில்களில் கூட பணி செய்துள்ளான். வேண்டுமானால் அவனை பற்றி இங்குள்ள கோவில் பணியாட்களையோ அதிகாரிகளையோ கேட்டு பாருங்கள். இங்கேயே தங்கிதான் பணி செய்தான். 2 திங்களுக்கு ஒரு முறைதான் வீடு திரும்புவான். அப்படி இந்த முறை வந்தவன்தான் திரும்பவே முடியாத இடத்திற்கு சென்று விட்டான் என கூறிய அவரின் கண்கள் கலங்கின. உங்கள் தங்கையின் கணவன் பற்றிய விவரங்களை இங்குள்ள காவலர்களிடம் கொடு, அவர் விசாரித்து வருவார். உண்மையாக இருப்பின் நானே உங்களை சோழத்துக்கு அனுப்பி வைக்கிறேன். அதுவரை சொல்வதை கேட்டுக்கொண்டு இங்கேயே இருங்கள் என்று செங்கோடன் ஒரு வீரனை அழைத்தான். இவன் கூறும் ஆளை பற்றி விசாரித்து வந்து கூறு, அவசியமெனில் இவனையும் உடன் அழைத்து கொண்டு போ என்று கூறிவிட்டு அங்கிருந்து நகர்ந்தான் அமுதனை அழைத்து கொண்டு. நீதான் அமுதனா? உன்னை திறமையானவன் என்றெல்லாம் சொன்னார்கள். நீ என்னவென்றால் யாரோ 3 பேரை என்ன ஏதென்று சரியாக விசாரிக்காது நிறுத்தி வைத்திருக்கிறாய் என ஏளனமாக கேட்டான் செங்கோடன். சிறிதளவு சந்தேகம் வரினும் உடன் உங்களுக்கு தெரிவிக்கும்படி நீங்கள் தானே கூறினீர்கள் தளபதியாரே என்று கேட்டான் அமுதன். அதற்காக இவனை போய் அந்த சோழ தளபதி என ஐயம் கொள்வதா? ஒரு தளபதியின் உடம்பு இப்படியா இருக்கும்? தேக்கு மரம் போல உறுதியாக இருக்காதா? பார்த்த உடனே உனக்கு தெரிய வேண்டாமா என சீறினான் செங்கோடன். தவறுதான் ஐயா, கவனிக்க தவறிவிட்டேன். காரணம், உங்கள் அளவிற்கு எனக்கு அனுபவம் இல்லை. அதை பெறத்தான் இந்த இடத்தில்தான் பணி வேண்டும் என்று வற்புறுத்தி கேட்டு வாங்கி வந்துள்ளேன் என்றான் அமுதன். என்ன சொல்கிறாய் நீ? குழப்பத்தோடு கேட்டான் செங்கோடன். ஆம் தளபதியாரே, சோழத்தின் முதன்மை தளபதியாகும் அளவிற்கு திறமை வாய்ந்தவர் நீங்கள் என்று பலர் கூற கேள்விப்பட்டுள்ளேன் நான். உங்கள் கீழே பணிபுரிந்து தெரிந்து கொள்ள முடியாத பல விஷயங்களை கற்று உங்களைப் போலவே ஒரு தளபதியாக வர வேண்டும் என்பதுதான் என் லட்சியமே. அதை நிறைவேற்றி கொள்ளத்தான் இங்கு வந்தேன். அந்த ஆர்வத்தில்தான் இது போன்ற தவறுகள் நடந்து விடுகின்றன என்றான் அமுதன். தன்னை பற்றி இத்தனை பெரிய அபிப்பிராயம் உள்ளவனா இவன் என உள்ளுக்குள் நெகிழ்ந்து போனான் செங்கோடன். அதிகாரத்தில் இருப்பவர்களுக்கு ஏதாவது ஒரு பலவீனம் இருக்கும்.
செங்கோடனை பொறுத்தவரை அது புகழ்ச்சி. அதனை தெரிந்து கொண்டு மிகச் சரியாக பிரயோகித்தான் அமுதன். செங்கோடனும் விழுந்தான். என்ன வேண்டும் உனக்கு என்னிடமிருந்து? இன்முறை அன்பாக கேட்டான் செங்கோடன். உங்களோடு இருக்க வேண்டும், உங்களை பார்த்து கற்றுக்கொள்ள வேண்டும், உங்களை போன்றதொரு தளபதியாக வேண்டும், அவ்வளவுதான் என்றான் அமுதன். சரி, நாளை முதல் நீ என்னுடனேயே இரு. மேற்கு வாயிலுக்கு நான் வேறொரு உபதளபதியை அனுப்பி வைக்கிறேன். அவன் வந்தவுடன் நீ என்னிடம் வந்துவிடு, சரியா என்றான் செங்கோடன். நல்லது தளபதியாரே, இந்த பேருதவியை நான் என்றும் மறவேன். அதற்காக தாங்கள் எது கூறினும் தட்டாமல் செய்வேன் என்ற அமுதனை தட்டி கொடுத்துவிட்டு அங்கிருந்து சென்றான் செங்கோடன். நீங்கள் கூறியது போல முதல் படியை எட்டிவிட்டேன் மாமா என நினைத்து கொண்டான் அமுதன் என்னும் வளவன். அவன் உள்ளுக்குள் சொழிய வரையனின் முகம் தோன்றி மறைந்தது. அடுத்த நாள் முதல் செங்கோடனின் நேரடி கண்காணிப்பில் இருக்கும் கடற்கரை பாதுகாப்பு பிரிவின் உபதளபதியாக வந்து நின்றான் அமுதன். இந்த விஷயம் அதுவரை செங்கோடனுக்கு நெருக்கமாக இருந்து வந்த கார்கோடகனுக்கு பெரும் நெருடலாகவும் இருந்தது. முற்றிலும் பிடிக்காமலும் போனது. அதே நேரத்தில் வெளிரி போன முகங்களோடு அமர்ந்திருந்தனர் சாளுக்கிய குழுவினர். எதிரே விஜயபாகு அவர்களையே பார்த்து கொண்டிருந்தான் உன்னிப்பாக. நீங்கள் எவரை குறிப்பிட்டாலும் நாங்கள் போக தயாராகவே உள்ளோம் அரசே. என்றாலும் எதற்காக சோழ நாட்டுக்கு செல்ல வேண்டும் என்பதை தெரிந்து கொண்டால் நல்லது என்றார் தேவதத்தன். சோழன் ஒரு தூதுக்குழுவை அனுப்பியுள்ளான் இங்கு, அது தெரியுமா உங்களுக்கு? இதை கேட்டான் விஜயபாகு. கேட்டு சற்று அதிர்ந்தாலும் வெளிக்காட்டி கொள்ளவில்லை தேவதத்தன். தெரியாது அரசே, அது பற்றி கவலையும் இல்லை, நீங்கள் இருக்கும் வரை என்றார் அவர். வந்திருக்கும் நோக்கம் என்ன என்பதை அறிந்தால் இப்படி கூறமாட்டீர்கள் என்றான் விஜயபாகு. நீங்கள் விரும்பினால் அது பற்றி கூறலாம் அரசே என்றார் தேவதத்தன். உங்களோடு உடனான உறவினை விலக்கி வைக்க வேண்டுமாம். நடந்தவைகளை மறந்து நட்புக்கரம் நீட்ட வேண்டுமாம். தொலைந்து போன அவர்களின் முன்னாள் தளபதியை கண்டுபிடித்து தர வேண்டுமாம் என்றான் விஜயபாகு. பதிலுக்கு சோழம் என்ன செய்யுமாம் கேட்டார் தேவதத்தன். எல்லா விஷயங்களிலும் உறுதுணையாக நிற்குமாம். நல்ல வேளையாக உங்களைப் போல பெண் கொடுப்பேன் என்று கூறவில்லை என கூறி சிரித்தான் விஜயபாகு. அந்த சிரிப்பு தேவதத்தனை ஏளனம் செய்வதாக இருந்தது. வேங்கியை நாங்கள் வென்று தருவதாக கூறியிருக்கிறோம் அரசே. சோழத்தை வென்றால் அதில் பாதியை தருவதாகவும் கூறியிருக்கிறோம். நினைவுபடுத்துவதற்காக சொல்கிறோம் என்றார் தேவதத்தன் இறுக்கமாக. தவறாக என்ன வேண்டாம். அவர்கள் இதை தவிர வேறு எதுவும் கூறவில்லை என்பதை குறிப்பிடுவதற்காகத்தான் கூறினேன் என்றான் விஜயபாகு. அதற்கும் எங்களை சோழம் செல்ல கேட்பதற்கும் என்ன சம்பந்தம் என்பதையும் கூறலாமே அரசே என்றார் தேவதத்தன். சோழத்திற்கு செல்ல உங்களில் ஒருவர் போதும், தனியாக போக வேண்டாம். உடன் என்னுடைய அதிகாரி ஒருவர் வருவார். இங்கிருந்து சோழ மன்னனை சந்திக்க நான் அனுப்ப போகிறேன் உங்களை என்ற விஜயபாகுவை ஒன்றும் புரியாமல் பார்த்தான் தேவதத்தன். சோழ தேசத்திற்கு செல்ல வேண்டும், அதுவும் இவனுடைய அதிகாரியுடன். சோழ மன்னரை சந்திக்க நிச்சயம் உயிருக்கு உத்தரவாதமில்லை என்பதை தேவதத்தன் மட்டுமல்ல, அவரோடு வந்த மற்ற 10 வீரர்களும் கூட புரிந்து கொண்டனர். முன்பு திகம்பரனாரிடம் உண்மையை கூறிய அந்த வீரன் எவரும் எதிர்பாராமல் குறுக்கிட்டு பேசினான். எங்களில் எந்த ஒரு முடிவும் தேவதத்தர் தான் எடுப்பார். எந்த ஒரு செயலிலும் அவரே முன்னிற்பார். எனவே சோழத்திற்கு செல்லும் துணிச்சலும் தைரியமும் சமயோஜித புத்தியும் அவருக்கு மட்டுமே உண்டு. எனவே அவரே செல்வார் உங்களின் அதிகாரியோடு. அவர் வரும் வரை நாங்கள் இங்கேயே இருப்போம் என்றான் அவன். அவனது பேச்சின் மறைபொருளை புரிந்து கொண்ட விஜயபாகு தனக்குள் சிரித்து கொண்டான். சமயம் பார்த்து தேவதத்தனுக்கு சரியான பதிலடி கொடுக்கிறான் என்பதையும் புரிந்து கொண்டான். தேவதத்தனுக்கோ தர்ம சங்கடமான நிலைமை. மாட்டேன் என்று கூற முடியாதபடி மடக்கி வைத்திருக்கிறார்கள். வேறு வழியில்லை. சரி, எம் வீரர்களின் விருப்பப்படி நானே செல்கிறேன். எவருக்கும் எதற்கும் பயப்படுவனல்ல நான். ஆனாலும் இதற்கான காரணம் என்ன என்பதை சரியாக புரிந்து கொண்டால் அதற்கு ஏற்றாற் போல செயல்பட ஏதுவாக இருக்கும் என்று கூறினார் தேவதத்தன். சொல்கிறேன். இதுவரை நிழல் யுத்தம் ஆடிக்கொண்டிருக்கிறான் சோழன். முதலில் எம் தளபதியை தேடி தருமாறு ஓலை அனுப்பினான். அதாவது, உனது நாட்டிலேயே நீ அறியாமலேயே எனது ஆள் ஒருவனை வைத்திருக்கிறேன் என்று குத்தி காட்டினான். பொறுத்து கொண்டேன். அந்த தளபதி கிடைத்த பின் நான் யார் என்பதை அவனுக்கு புரிய வைக்கலாம் என எண்ணினேன். ஆனால் அவன் கிடைக்கவே இல்லை. அடுத்து சரியாக நீங்கள் இங்கு வந்த பிறகு என்னை சந்திக்க ஒரு தூதுக்குழுவை அனுப்பினான். அதாவது, நீ சாளுக்கியர் குழுவை சந்தித்திருப்பது எனக்கு தெரியும் என்பதை மறைமுகமாக தெரிவித்தான். கூடவே தனது குழுவின் பேச்சை கேட்டே ஆக வேண்டும் என்பது போல வேறு எதுவுமே கூறி அனுப்பாது உங்களிடம் தொடர்பு ஏதும் கூடாது என்பதை மட்டுமே கூறி அனுப்பியுள்ளான். மீறினால் எதுவும் நடக்கும் என்பதனையும்
மறைமுகமாக எச்சரித்திருக்கிறான். இனியும் பொறுத்து கொண்டிருக்க இயலாதல்லவா? அதனால்தான் அவனது பாணியிலேயே அவனுக்கு பதில் கூறப்போகிறேன். அதன் காரணமாகத்தான் உங்களை எனது அதிகாரியுடன் செல்ல சொல்கிறேன். ஈழத்தின் அதிகாரியுடன் சோழத்தின் மன்னனை சந்திக்க ஒரு சாளுக்கிய அமைச்சரையும் அனுப்பி வைக்கிறேன் நான். அதாவது அவன் கூறியதை ஏற்க இயலாது, அவன் கூறியதற்கு மாறாக சாளுக்கியருடன் உறவு கொண்டாயிற்று என்பதை அவன் புரிந்து கொள்ள வேண்டுமல்லவா? முகம் சிறுக்க வேண்டும். அதற்காகத்தான் இந்த ஏற்பாடு என்றதும் முதன் முறையாக முகம் வெளிரி போனார் தேவதத்தன். அதையும் கவனித்து கொண்டான் விஜயபாகு. பயப்பட வேண்டாம் தேவதத்தரே, தூதுவர்களாகத்தான் உங்களை அனுப்புகிறேன். அதனால் உங்களை எதுவும் செய்ய மாட்டான் சோழன். அது மட்டுமல்ல, நீங்கள் திரும்பும் வரை அவர்களது தூதுக்குழுவில் ஒருவர் கூட இங்கிருந்து நகர முடியாது. இப்போது புரிகிறதா என விஜயபாகு விளக்கிய பின்புதான் கொஞ்சம் திருப்தியானார் தேவதத்தன். நல்லது, நாளை காலையிலேயே புறப்பட தயாராகிவிடுங்கள். உங்களோடு எனது தலைநகர பாதுகாப்பு அதிகாரிகளுள் ஒருவரான செவ்வேள் வருவார். உங்களை அழைத்து செல்ல காலையில் எமது வீரர்களும் வருவார்கள். செவ்வேள் உங்களை துறைமுகத்தில் சந்திப்பார் என்ற விஜயபாகு அவரது ஆமோதிப்பை எதிர்பார்க்காமல் சட்டென்று எழுந்து புறப்பட்டு சென்றான். சிறிது நேரம் ஏதும் புரியாமல் அசையாது அமர்ந்திருந்தார் தேவதத்தன். நடப்பது நடக்கட்டும் என்ற எண்ணத்தோடு புறப்பட முடிவெடுத்தார். மீதியை அடுத்த அத்தியாயத்தில் காணலாம்.